வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக அமைச்சர்களின் சொத்து கணக்கு விவரங்கள் அவர்கள் வேட்புமனுவுடன் இணைத்துள்ள பிரமாண பத்திர தகவலின் அடிப்படையில் வெளியாகியுள்ளது. அதில் அமைச்சர்கள் தங்களது மனைவியின் சொத்து விவரங்களையும் குறிப்பிட்டு இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தமிழக அமைச்சர்களின் மனைவியரில் டாப் 10 சொத்துக்கள் வைத்திருப்போரின் பட்டியல் பின்வருமாறு. துரைமுருகனின் மனைவி சாந்தகுமாரியின் சொத்து மதிப்பு 61 கோடி ரூபாய். TRB ராஜா மனைவி ஷர்மிளாவின் சொத்து மதிப்பு 59.82 கோடி ரூபாய். அமைச்சர் காந்தியின் மனைவி கமலாவின் சொத்து மதிப்பு 20.73 கோடி ரூபாய். அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் மனைவி மணிமேகலையின் சொத்து 17.26 கோடி ரூபாய். துணை முதலமைச்சர் உதயநிதியின் மனைவி கிருத்திகாவின் சொத்து 13.25 கோடி ரூபாய். அமைச்சர் பெரிய கருப்பன் மனைவி பிரேமாவின் சொத்து 12.81 கோடி ரூபாய். அமைச்சர் ரகுபதியின் மனைவி சரோஜாவின் சொத்து 11 கோடி ரூபாய். அமைச்சர் அன்பில் மகேஷின் மனைவி ஜனனியின் சொத்து 10.11 கோடி ரூபாய். அமைச்சர் சக்கரபாணியின் மனைவி ராஜலட்சுமியின் சொத்து 9.44 கோடி ரூபாய். அமைச்சர் சாமிநாதனின் மனைவி உமாதேவியின் சொத்து 8.39 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் அதிகார மையமான ராசா ஆடியோ விவகாரத்தில் சிக்கி அப்செட் ஆகி வெளியூரில் உள்ளார். இதனால் பெரம்பலூர் வேட்பாளர் ஜெயலட்சுமியாலோ திமுக மாவட்ட அமைப்பாளர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளாலோ தேர்தல் பணியை வேகமாக முடுக்கிவிட முடியவில்லை. காரணம், ராசாவின் உறவினர் பரமேஷ்குமார் கட்டுப்பாட்டின் கீழ் அவரது உத்தரவின்படி அனைத்து பணிகளும் நத்தை வேகத்தில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகத்தையும் வகுத்து செயலாற்றி வருகிறார் என்று கூறுகின்றனர். தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் வாக்காளர்களை நோக்கி கிராமங்கள் தோறும் செல்ல வேண்டிய திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமி டாக்டர்கள், முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என விஐபிக்களை சந்திப்பதிலேயே மும்மரம் காட்டி வருவதாகவும் கூறுகின்றனர். மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சினிமா இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். அவர் பேசுகையில், நான் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்ததும் இந்த தொகுதியிலா என்று கூறி எதிர்ப்பு கிளம்பியது. அவரை எதிர்த்து போட்டியிட முடியாது என்றனர். அவர் என்ன எம்ஜிஆரா? அவர் PTR தான். திமுகவினரிடம் பில்டிங் மட்டும்தான் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்காகத்தான் இருக்கிறது. என்னை வெளியூர்காரன் என்கின்றனர். உள்ளூரில் இருந்தவர்கள் என்ன சாதித்தனர்? இந்த பகுதி மக்கள் தங்கள் MLA-வாக உள்ள அமைச்சர் தியாகராஜனை பார்த்ததே இல்லை என்கின்றனர். நான் வென்றால் மதுரையில் கோவில் அருகே உள்ள கறிக்கடைகளை மூடுவேன் என்று கூறியதாக பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். நான் வாரத்தில் 6 நாட்கள் கரிசோறு சாப்பிடுபவன். நான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு கறி விருந்து கொடுப்பேன் என்று சுந்தர் சி பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பகுதியில் பிரச்சாரத்திற்கு வரும் திமுக வேட்பாளரை வரவேற்க தலைக்கு 200 ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் போட்டியிடுகிறார். இவர் தற்போது பல்லடம் வட்டாரம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். பல்லடம் தொகுதி கண்டியன்கோவில் கிராமத்தில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வரவேற்புக்கு வந்தால் 200 ரூபாய், ஆட்டோவில் பிரச்சாரத்திற்கு வந்தால் 500 ரூபாய் தருவதாக கூறி பொதுமக்களை அழைத்து வந்தனர். இதனால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவரை வரவேற்க திரளான மக்கள் காத்திருந்தனர். வேட்பாளர் செல்வராஜ் வேனை விட்டு இறங்கி மக்களோடு நின்று குறைகளை கேட்டார். பணம் பட்டுவாடா செய்ததால் செல்வராஜ் செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டம் அலைமோதியது. கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் அவரை வரவேற்க காத்திருந்த பொதுமக்களை கணக்கெடுத்தனர். அவர் கிளம்பியவுடன் வரிசையில் நிற்க வைத்து தலைக்கு 200 ரூபாய் பட்டுவாடா செய்தனர். இங்கு பட்டுவாடா செய்யக்கூடாது என்று போலீசார் நிர்வாகிகளை விரட்டினர். இருப்பினும் திமுகவினர் தங்கள் வேலையை கச்சிதமாக செய்தனர். தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் கண்கொத்தி பாம்பாக கண்காணிப்பதெல்லாம் ஆடு மாடு விற்று பணத்தை எடுத்து செல்லும் அப்பாவி மக்களைத்தான். கட்சியினர் மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து பட்டுவாடா செய்கின்றனர். இதை கண்டுகொள்ளாமல் பறக்கும் படை குரட்டை விட்டு தூங்குகிறதா என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை, மயிலாப்பூர், அண்ணா நகர் உள்ளிட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் எத்தனை முறை தோல்வியை கண்டாலும் போராட்டத்தை கைவிடவில்லை. 3-4 சீட்டுக்காக முழங்காலிட்டு யாரிடமும் காத்திருக்கவில்லை. அரசியல் இங்கே வியாபாரமாகிவிட்டது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்போரின் நிலைப்பாட்டை எதிர்த்து கட்சி தொடங்கிவிட்டு பின் அவர்களுடனே கூட்டணி வைத்து அவர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் லஞ்சமும் ஊழலும் திளைக்கும் என்கிறார்கள். அதிமுக வந்தால் மட்டும் நேர்மை மட்டும் இருக்குமா? மீண்டும் இருவரும் சேர்ந்து கொள்ளையடிப்பர்.
காரைக்குடி தொகுதியில் நான் போட்டியிடுவது பற்றி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசுவது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. அவர்கள் இதுவரை நாய், நரி, பூனையை பார்த்திருப்பர். புலியை இப்போதுதான் பார்க்கின்றனர். அதனால்தான் அவர்களுக்கு என்னை பார்த்து நடுக்கமும் பயமும் ஏற்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் அரசியல் என்னவென்றே எனக்கு தெரியாது. அடக்குமுறைகளுக்கு அஞ்சக்கூடாது. அனுமதி தராவிட்டாலும் மீறி வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். அடக்குமுறை ஒடுக்குமுறையை மீறி நிற்க வேண்டும். விஜயின் அரசியல் என்னை பாதிக்காது. நான் திரையில் இருந்து வந்து கட்சி தொடங்கி ரசிகர்களை பார்க்கவில்லை. சிறையில் இருந்து வந்து கட்சி தொடங்கி மக்களை சந்தித்தேன். எனக்கு ஓட்டு போடுபவர்கள் காற்றில் பறக்கும் பதர்கள் அல்ல, புயலே வந்தாலும் வீரியத்துடன் இருக்கும் நெல்மணிகள் என்று சீமான் பேசியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பவானிபூர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். 294 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும் 142 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் பவானிபூர் தொகுதியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இவரை எதிர்த்து மாநில எதிர்க்கட்சி தலைவரும் பாஜக வேட்பாளருமான சுவேந்து அதிகாரி போட்டியிடுகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.